ஹைட்ரோசெஃபலஸ் NPH அப்படிங்கிற ஒரு வியாதியை பத்தி நான் சொல்ல போறேன். இப்போ மூளையில சில சமயம் பிரஷர் அழுத்தம் கூடலாம். அந்த மாதிரி கூடும்போது மூளையிலிருந்து வரக்கூடிய நீர் போற பாதைகள்ல அடப்பு நிகழ்ந்து நீர் உள்ள கோத்துக்கலாம். ஹைட்ரோ அப்படின்னா தண்ணி, கெஃபலஸ் அப்படின்னா கபாலம். ஹைட்ரோகெஃபலஸ் அப்படின்னா கபாலத்துல நீர் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அது பிரஷர் கூடி தான் நிறைய பேருக்கு வரும். ஆனா வயதான சில பேருக்கு பிரஷர் சரியான அளவு இருக்கும் போதே வரக்கூடிய வியாதி தான் நார்மல் பிரஷர் ஹைட்ரோகெஃபலஸ் NPHன்னு சொல்றோம். சில பேருக்கு முன்னால தலையில அடிபட்டு இருந்தா இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதாவது மூளையில கிருமிகள் தாக்கம் இருந்து பிரெயின் ஃபீவர் இருந்து வந்துட்டு போயிருதுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு எந்த காரணமும் இல்லாம தாங்க வருது. வயசானவங்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த மாதிரி வரும். இது வர்றதுனால ஒருத்தங்களுக்கு என்னென்ன பரிணாமங்கள் அமையலாம்? முக்கியமான பரிணாமங்கள் எடுத்தா அவங்க நடையில சில கஷ்டங்கள் படலாம். சொல்லுவாங்க, காலை தூக்க கூட மாட்டேங்கிறாருங்க, கால் அப்படி ஒட்டின மாதிரி இருக்குன்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் கெயிட், கால் கீழே ஒட்டி இருக்குது, காலை சரியா நடக்க மாட்டேங்கிறாரு, இது முக்கியமான ஒரு பரிணாமம். இன்னொன்னு எடுத்துக்கிட்டா மறதி. பல மறதிகள், டக்குன்னு மறந்துடுறாருங்க, ஒண்ணுமே ஞாபகம் செய்ய மாட்டேங்கிறாருங்க. இது சில சமயம் வயசானவங்களுக்கு சும்மாவே வரலாம். ஆனா வயதை மீறிய மறதியா அவங்களுக்கு இருக்கும். அடுத்த விஷயம், நமக்கு சிறுநீரகத்துல பாதிப்பு என்னன்னா யூரின் போறது கண்ட்ரோல் இல்லாம டக்குன்னு சிறுநீர் கழிச்சிடுவாங்க. இந்த மூணும் தான் முப்பரிணாமங்கள். அதாவது மறதி, நடையில கஷ்டம், சிறுநீர் டக்குன்னு கழிச்சு விடுவது. இந்த மூணும் தான் முப்பரிணாமங்கள் இந்த நார்மல் பிரஷர் ஹைட்ரோசெஃபலஸ் அப்படிங்கிற வியாதி. இதை நாங்கள் எப்படி நம்ம கண்டறிகிறோம்? முக்கியமான டெஸ்ட் என்னன்னா பிரெயின் ஸ்கேன். அதுவும் MRI ஸ்கேன் மூலமா தான் முதல்ல நமக்கு தெரிய வருது. இப்போ அது இருக்குதுன்னா எப்படி வைத்தியம் பண்ணணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ முதல்ல நம்ம என்ன செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா, நீர் அங்க கோர்த்துருக்குன்னு சொன்னேன், அந்த நீரை நம்ம எடுத்து விட்டு பார்ப்போம். அதை எப்படி எடுத்து விடுறது? லம்பார் பஞ்சர், அதாவது இந்த மூளை இருக்கக்கூடிய கபால நீர், அந்த நீர் முதுகு வழியா ஸ்பைனல் கார்டு வரைய வருது. அந்த இடத்துல நாங்க ஒரு ஊசி போட்டு அந்த நீரை நம்ம எடுத்து விடுவோம். இந்த LP அப்படிங்கிற ஒரு இதை பத்தி நான் வேற ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரிய வரும். அது என்னன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு சிசேரியன் பண்ணாங்கன்னா முதுகுல ஊசி போடுவாங்க இல்லையா, ஒரு நீர் வரும். அந்த நீரை அவங்க தூக்கி போட்டு உள்ள மருந்து ஏற்றி அவங்க சிசேரியன் பண்ணுவாங்க. அந்த நீரை தான் நம்ம நிறையவே எடுத்து விட்டுருவோம். இந்த வியாதிக்கு ஒரு 40-45 மில்லி நாங்க எடுத்து விடுவோம். இது எடுத்து விடுறதுக்கு முன்னாடி ஒருத்தரோட நடை எப்படி இருக்குது, அவங்களுடைய ஞாபக சக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா நாங்கள் அளந்து பார்த்து கரெக்டாக குறித்து வச்சுக்கிட்டு இந்த நீரை எடுத்து விட்டப்பறம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். இதை உள்நோயாளியாக ஒருத்தங்களை அனுமதிச்சு தான் நாங்கள் பார்ப்போம். ஒருத்தங்களுக்கு நீரை எடுத்து விடுதோம், எடுத்து விட்டோடனே நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அவங்களுக்கு ஞாபக சக்தி வருது அப்படின்னா அந்த நீர் கோர்த்ததை எடுத்து விட்டா இவங்களுக்கு நல்ல பலன் விளையுது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயம், இதை எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த எஃபெக்ட் ஒரு 2-3 நாள்லயே திருப்பி போயிடும். என்ன காரணம்னா, இப்ப நீங்க எச்சல் நீங்க துப்பி திருப்பி சுரக்காம இருக்க முடியுமா? துப்புறீங்க, திருப்பி சுரக்குது இல்ல. அந்த மாதிரி நம்ம எடுத்து விட்ட நீர் நம்ம கபாலத்துல மறுபடியும் சுரந்துடும். அதனால இந்த தண்டுவடத்துல நீர் எடுத்த எஃபெக்ட் ரொம்ப நாளைக்கு இருக்காது, 2-3 டேஸ் மேல ரொம்ப இருக்காது. ஆனா அந்த நீரை எடுத்து விட்ட உடனே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னா பெர்மனண்டாவே ஒரு ட்ரைனேஜ் கொடுத்துடலாம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ட்ரைனேஜ் தான் அந்த நீர் போற பாதைகளை வயரோட சேர்த்து பண்ணக்கூடிய VP ஷண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் மூலமா நிறைய பேருக்கு சரியான அளவுல கண்டுபிடிச்சு பண்ணா நல்ல சக்சஸ் வரும். எல்லாருமே கேட்பாங்க, சார் இவ்வளவு வயசாயிடுச்சு இவங்களுக்கு பண்ணலாமா? இதான் கேள்வி வரப்போகுது. சரியா? வயசானவங்களுக்கு தான் இந்த வியாதி வரும். அதனால இந்த நான் சொன்ன ஆபரேஷன் வயதானவங்களுக்கு பண்ணக்கூடிய ஆபரேஷன் தான். அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், சார் இதுக்கு மருந்துகள் கொடுத்து குறைக்க முடியுமா? இந்த வியாதிக்கு மருந்துகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த NPHங்கிற வியாதிக்கு மருந்துகளே கிடையாது. இப்போ அந்த ஆபரேஷன் பண்ணா முழுசா உடனே கியூர் ஆயிடுவாங்களா? அதுவும் அடுத்த கேள்வியா வரும்.
இந்த நீர் போற பாதைகள் வீங்கும் போது இந்த நடைய பண்ணக்கூடிய இந்த நரம்புகள், இந்த நடையை கண்ட்ரோல் பண்ண நரம்புகள்லாம் சில சமயம் கஷ்டத்தில் ஏற்பட்டிருக்கும். எந்த நரம்புகள் முழுசா போயிடுச்சோ இந்த ஆபரேஷன் பண்ண உடனடியாக கியூர்லாம் ஆகாது. ஆனா பண்ணினா தான் மேற்கொண்டு ஒரு மனுஷனுக்கு தொந்தரவு ஜாஸ்தியாக விடாம தடுக்க முடியும். நம்பர் 1. அதற்கு பிறகு எந்த அளவுல இருக்காங்களோ அங்கேருந்து பிசியோதெரப்பி பண்ணி மேற்கொண்டு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். இதுதான் உலகத்துல மிகச்சிறந்த வைத்திய முறைங்கிறதுனால இதெல்லாம் நீங்க பார்த்து இந்த வைத்திய முறைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இந்த வியாதிக்கு நல்ல விதமான சிகிச்சை பண்ணி நல்ல விளைவு வரும். கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த வியாதிக்கு சிகிச்சை பெற்று நிறைய பேர் குணமாயிருக்கலாம். குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு நீங்க வைத்தியத்துக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.